பதில் சொன்னதற்கு, நம்ம பேசுறதற்கு 1000 நல்ல காரணங்களை நம்ம சொல்லலாம். நம்ம பேசுனதுக்கு நிறைய காரியத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லலாம். நாம் பேசுனது நியாயம் அப்படின்றத நிலைப்படுத்துவதற்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா என்னுடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த சூழ்நிலையிலே அவர் வாய் திறவாத ஆட்டை போல. ஆமேன். ஏன் அப்படின்னா, நான் பேசக்கூடாது, எனக்காக அவர் பேசுகிறவர். நான் பேச வேண்டாம். என் முதலாளியிடத்தில் அவர் பேசுவார், என் கணவனாரிடத்தில் அவர் பேசுவார், என் எதிராளியிடத்தில் அவர் பேசுவார், என் குடும்பத்தில் அவர் பேசுவார். கொஞ்ச நாள் தான் நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் எனக்காக கர்த்தர் பேசுவார். ஆனால் எனக்காக கர்த்தர் எதிரியினிடத்தில் பேசுகிற ஒரு நாள் வரும். அந்த பேச்சை கேட்டு எந்த எதிரியும் பயந்துதான் ஆக வேண்டும். அவர் பேசினார்னால் அவர் சத்தம் இடி முழக்கம் போல கடந்து வரும். அவர் பேசுவார், ஆனால் எனக்கு முன்பாக இருக்கிற சகல சூழ்நிலைகளும் சரியாகும். அவர் எனக்காக பேசுகிற ஒரு தெய்வம்.